உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த கள்ளசாராய விஷயத்தில் 64 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, இவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கோ. இவங்க எல்லாமே கொத்தடிமைகள். ஒவ்வொரு கொத்தடிமையாக இன்னைக்கு நீ ஏன்டா அடிமையாக போனேன் அப்படின்னு நாம் ஒரு கேள்வியை வைக்கிறோம். மக்களோட கேள்வியா அப்படிங்கிறது தான். அதோட இந்த சினிமா கூத்தாடிகள் இருக்காங்கல்ல, அப்பப்போ மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பெருசாக கருத்து கூந்தல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த சினிமா கூத்தாடிகள் எல்லாத்தையுமே பேசணும். இதுக்கு இடையில இந்த அரசியல்வாதிலையும் கணக்கு இல்லாமல், சினிமா கூத்தாடிகள்லையும் கணக்கு இல்லாமல், அறிவாலய கொத்தடிமைகள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பானுங்க. நம்ம இந்த கோவன் மாதிரி, பியூஷ் மானுஷ் மாதிரி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்களாம் சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறீங்களா அப்படின்னு யாருமே கேட்கறதில்ல. ஆனால் நாம் கேட்போம். அதுக்காக தான் இந்த வீடியோவே. அதுக்கு முன்னாடி இந்த கள்ளசாராய மேட்டரில் எல்லாரும் சாகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மதுபோதைக்கு அடிமையானது தான். இது தமிழர்கள் மீதான ஒரு கலாச்சார அழிப்பு, படையெடுப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுலேருந்து மீண்டு வர வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. அப்படிப்பட்ட மதுபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த சர்வைவல் ஃபவுண்டேஷன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட நண்பர்கள் உறவுகளில் யாராவது மதுபோதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா இவங்களை தொடர்பு கொண்டுங்க. நிச்சயமாக அந்த மதுபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டு கொடுப்பாங்க. நல்ல சிகிச்சை முறை, நல்ல உணவு உள்ளிட்ட சகல வசதிகளோட உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக உங்ககிட்டயே திருப்பி கொடுப்பாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ முதல்ல யாரை நாம் எடுத்துக்கலாம்? நம்ம ஆண்டவர்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் மனிதர்கள், இவர் ஆண்டவர் இல்லையா? அதனால் ஆண்டவர்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு சினிமா தான் பழப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. மிக சிறந்த நடிகர், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ஆளுக்கு அரசியல்லையும் சூப்பரான ஒரு நடிகராக இருக்கார். அதுதான் ஆச்சரியம். இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் மிக சிறந்த நடிகர். அரசியலில் அவருக்கு நடிக்கவே தெரியல. அதனால தான் அவர் தோற்றும் போனார். அற்புதமான ஒரு மனிதர். அந்த மனிதரை இந்த மாதிரி சாக்கடைங்களை பற்றி பேசும்போது நினைவு கூறுறதே தப்பு. கேப்டன் என்றைக்குமே கேப்டன் தான். இந்த சில்லற ஆண்டவர் இருக்கார, சினிமாவில் நடித்ததை விட ஓவராக இங்கே நடிக்கிறாரு. இவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. புரியாத மாதிரியே பேசணும்னா பெரிய புல்தீஸ் கான் அப்படின்னு இவரை நினச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பேண்டவர்ச்சி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மது குடிக்காதன்னு யாரையும் சொல்லிட முடியாதான். அது அவங்கவுங்க விருப்பம். அங்கே மது விற்கிற இடத்துல அந்த ஆலோசனை மையங்கள் வைக்கணுமா. யார் இங்கேருந்து நம்ம குடிமக்கள் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் போய் வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் போய் ஆலோசனை கேட்கணும். சார், இன்னைக்கு 2 குவார்ட்டர் குடிக்கலான்னு இருக்கேன், 2 குவார்ட்டர் குடிக்கலாமா, இல்லை ஏதாவது பார்த்து கொஞ்சம் நேரம் சொல்கிறீங்களா, 1 குவார்ட்டரோட போயிடலாமா அப்படின்னு காரி மூஞ்சில துப்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு, இந்த ஆள்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கானே, அப்படியாயா நீங்களாம் அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக போயிட்டீங்க? நல்ல திறமை உள்ள கலைஞயா, சினிமாவோட போயிடலாமே நீங்களாம். என்னத்துக்கு இந்த ஈனப்பழப்பு பிழைக்கிற? புரியாத மாதிரியே பேசிட்டா பெரிய புல்தீஸ்கானா அப்படின்னு நான் ஏற்கனவே கேட்டல. அதே மாதிரி தான் எல்லா பேட்டையும் பேசுறது. ஆனால் அறிவாலயத்துக்கு கொத்தடிமை. கட்சியை கொண்டு வித்துட்ட, அடவு வச்சுட்ட, எல்லா கர்மமும் முடிஞ்சிருச்சு. நீயும் கொஞ்ச நாள் விளக்கு பிடிச்சிட்டு டார்ச்சு பிடிச்சிட்டு அலைஞ்சு பார்த்த, ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை அப்படின்னோடனே இப்போ இந்த மது விலக்கு பிரச்சனையிலேயே அறிவாலயத்துக்கு விலக்கு பிடிக்க போயிட்டார். இவன்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு, ஐயோ சரி போய் தோலை, உன்னை என்னத்தை சொல்கிறது. ஒரு நடிகனா, ஒரு கலைஞனா உன்னை நான் ரசிச்சுட்டேன். ஒரு அரசியல்வாதியாக காரியும் துப்பிட்டேன். 2மே செஞ்சாச்சு, நீங்கள் போகலாம். அடுத்ததா நம்ம பிரபல உண்டியல் குலுக்கி 2 கம்யூனிஸ்டையுமே வச்சுக்கலாம். ஒரு 2 அப்போ 2 கலந்த அப்போ அப்படிம்பாங்கல்ல, அதுதான் இந்த 2 கம்யூனிஸ்டும். கம்யூனிச சித்தாந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்த 2 கம்யூனிஸ்டையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எதுக்கெடுத்தாலும் போராட்டம், போர்க்கொடின்னு தூக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படிங்கிறதே அதான். அதாவது ஏழைகள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது சித்தாந்தம். அதை எவனுமே செய்யறது இல்லை. கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இவங்களோட சித்தாந்தம் அது கிடையாது. இவங்களோட சித்தாந்தம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு 15 கோடி 20 கோடி வாங்கணும், 2 சீட்டு வாங்கணும், வருஷம் 365 நாளும் அறிவாலய வாசல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கணும், யாராவது திமுக எடுத்து பேசிட்டா உடனே வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிக்கணும், அங்கங்க பாசிச பாஜகவே, வலதுசாரி சிந்தனையாளர்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பெரிய மாதிரி பேசி அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டே தங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. காரணம் என்ன? தோழர் ஜீவா மாதிரியான புனிதமான நபர்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு 5க்கும் 10க்கும் அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வேதனையா இருக்கு. இந்த கள்ளசாராய விவகாரம் கண்டிக்கத்தக்கதான்.
அதே நேரத்தில் திமுக எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கான். இது திமுக ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இத்தனை பேர் செத்தே இருக்க மாட்டானுங்களேடா. என்ன கம்யூனிஸ்ட் நீங்களா? சத்தியமா சொல்றேன், 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவனுங்களும் அதே கருணாபுரத்தில் தலைக்கு 2 பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கலாம் 10 லட்சத்தை வாங்கிட்டு. இப்படி ஒரு பொழப்பு பொழைச்சி அப்படி ஒரு கட்சியை நடத்தி உண்டியல் குலுக்கி சோறு தின்னு நீங்க பெரிய சித்தாந்தவாதிகள்னு நிரூபிக்கிறதுக்கு பதிலாக 2 பொட்டலம் வாங்கி அடிச்சிருங்க. அதுதான் நல்லதா இருக்கும். அடுத்ததா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் பேரியக்கம் கட்சின்னு சொல்லிடக்கூடாது, கோச்சுக்குவாங்க இல்லையா. இப்போ காங்கிரஸ் பெரும் கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க. அதுவும் இப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு பாருங்க, இவர் மிகப்பெரிய கொத்தடிமை திமுகவுக்கு. 25 வருடம், அடுத்த 25 வருடத்திற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியை யாராலையும் அசைக்க முடியாதான். இதுலேருந்து தெரியலையா கொத்தடிமை சாசனம் எழுதி தர்றது அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான், என்ன விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் உங்களோட உயிர் நண்பன். இன்னும் 25 வருஷத்துக்கு அவன் உங்களுக்கு உயிர் நண்பனாகவே இருப்பான் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? 2 பேருக்கு உண்டான நட்புலேயே 25 வருடத்துக்குள்ள ஏதாவது துரோகம் நடக்குமா, விரோதம் நடக்குமா, 2 பேத்துக்குள்ள பகை வருமா, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பஞ்சாயத்து வருமா அப்படின்னு சொல்லவே முடியாது. இது அரசியல். 25 வருஷம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை அசைக்க முடியாதுன்னா 25 வருஷத்துக்கு திமுக காரன் காலில் போட்டிருக்கிறத கலட்டிக்கிட்டு அடிச்சாலும் காங்கிரஸ்காரன் வாங்கிக்கிட்டு ஆமாஞ்சாமின்னு கைகட்டி நிற்பான்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ உங்களுக்கு 25 வருஷத்துக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை எதுவுமே வராது அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இதெல்லாம் கள்ளசாராயம் குடிச்சிட்டு மக்கள் செத்தா என்ன, கஞ்சாவை சாப்பிட்டுட்டு செத்தா என்ன, கூலிப்படைகளால் கொல்லப்பட்டா என்ன, உன்னோட கல்லாப்பட்டி ரொம்பனா நல்லா இருக்கும்னு நினைக்கிற வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மத்தியில் ஆட்சியை பிடிக்க முடியாது. வழக்கம் போல மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குச்ச ஊனிக்கிட்டு போய் சேர்ற காலம் வரைக்கும் நீங்க கதறியே தாண்டா சாவ போறீங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததா இந்த சிறுபான்மை கட்சிகள், முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்னத்துக்கு கட்சி வச்சு நடத்துகிறாங்க? இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்குமே சரி, எதற்கெடுத்தாலும் கடவுளின் பேரால் தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களோட கடவுளில் அவங்க அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுளே ஹராம்னு சொன்ன இந்த கள்ளச்சாராயத்தால் 64 பேர் 62 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னமும் இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே. நீங்கள் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்யலை, திமுகவுக்கு சொம்பு தூக்குறேன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் வல்ல அல்லாவுக்கே துரோகம் செய்கிறீங்கடா அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோழர் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய போராளி. வாயை திறந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அம்பேத்கரே பெரியாரே அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். ஃபர்ஸ்ட்லாம் அம்பேத்கரையும் தான் பேசியிருந்தாங்க. இப்போ திமுகவோட ரொம்ப ஜாயிண்ட் அடிச்சுட்டாங்களா, அதனால் பெரியாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறத மறந்துட்டு திராவிட சித்தாந்தமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தை எரிச்சதே பெரியார் தானே. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே கோர்ட்டில் நிற்கிறாங்கிறது வெக்கக்கேடு இல்லை? இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இதில் செத்தது எல்லாமே கருணாபுரம் காலனி பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பகுதி. வாயே திறக்கலை. பேருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யாரை கண்டிச்சு? தமிழ்நாடு காவல்துறையை கண்டிச்சு. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரை கண்டிப்பாரா? இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் எடப்பாடி பதவி விலகணும்னு டிவி உட்காந்து கத்திட்டு கிடந்திருப்பாரு மனுஷன் பாவம். இப்போ தொண்டையில் கிச்சு போல இருக்கு. இவரையும் போராளின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்கு. அடுத்து வைகோவை பற்றி என்ன பேசலாம்? அந்த ஆளை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் நான் வெட்டியாக கிடையாது. அந்த ஆளே அறிவாலயத்தில் கட்சியை அடவு வச்சுட்டு செவனேன்னு படுத்திருக்காரு. வைகோவை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் வெட்டியாக இல்லை. அதனால் அவ்வளோதான், வைகோவுக்கு மரியாதை நம்மளால் கொடுக்க முடியும். கோச்சிக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் பெரும் போராளியாக இருந்தவர் தான். இப்போ அதெல்லாம் அடவு வச்ச சீட்டும் தெரியாமல் இப்போ எல்லாத்தையும் முழுகடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேணாம். அடுத்ததாக நம்ம இந்த திரை கூத்தாடிகள் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு நம்ம சூர்யாவை எடுத்துக்குவோம். இப்போது மிச்சர் தின்னு கொண்டிருப்பது நாம தான். எப்போ இந்த கூவத்தூர் விவகாரத்தில், தூத்துக்குடி விவகாரத்தில் இவர் போட்ட ட்வீட்டு, இப்போது நாம் தான் மிச்சர் தின்னு கொண்டிருக்கிறோம். சரிப்பா, இப்போ கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் செத்துருக்காங்களே, நீ மிச்சர் கூட திங்க வேணாம்ப்பா, பேசக்கூட வேணாம்ப்பா, உன் வாயில் என்னத்தை வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு போ. இப்போ நீ பேச வேணாம், மிச்சரும் திங்க வேணாம், ஆனால் அமைதியாக இருக்குன்னா அப்போ வாயில் என்னத்தையும் வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். அது என்னன்னு சொல்லிட்டு போ. இந்த கேள்வியோட முடிச்சுக்கோ. அடுத்த அவரோட ஆத்துக்காரம்மா, வீட்டுக்காரம்மா ஜோதிகா,
அப்படியே இந்து கோயில்கள் கட்டின காசுக்கு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம், சரிம்மா அதெல்லாம் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம், ரைட்டு, ஏதோ ஒரு நியாயமான விஷயத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவோம். இப்போ இந்த சாராய விஷயத்துக்கு என்னம்மா பதில் சொல்ல போகிற? அப்படியே ராட்சசி படத்தில் சாதி கயிறெல்லாம் அறுத்து எரிஞ்சியம்மா, இப்போ எங்கம்மா போனேன்? பெண்மணியாக போயிட்டாங்க, வரம்பு மீறி நாம் எதுவும் பேசக்கூடாது, அதனால் அதையும் கடந்து போயிடுவோம். இந்த கோவன் மூடு டாஸ்மார்க்க மூடு இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரில. இவனெல்லாம் வாடா போடான்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இந்த கறியை வச்சுக்கிட்டு இவனெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு அதே மாதிரி தான். நேராக கள்ளக்குறிச்சி போகலாம், ஜாமீனில் வந்தாலும் வந்துடுவான் அந்த ஆள். கண்ணுக்குட்டிக்கிட்ட வாங்கி 4 முடக்கு குடிச்சிட்டு படுத்துக்கலாம். கோவனுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அது மாதிரி இந்த நந்தினின்னு ஆனந்தன் ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, எப்போ பார்த்தாலும் டாஸ்மார்க் கடைக்கு எதிராக போராட்டம்னு அப்பன் மகன் தங்கச்சி. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் வர ஆயிடுச்சு, புருஷன் எல்லாத்தையும் ஒரு சார்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டே அலைவாங்க தெருவா. இப்போ இந்த சப்ஜெக்டெல்லாம் விட்டுட்டாங்க, சும்மா இருக்கிறப்பெல்லாம் அதை தூக்கிட்டு அலைஞ்சாங்க. இப்போ எங்கே நவீனமாக வேறு மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா இப்போ திமுக ஆட்சி வந்துருச்சு இல்லை, ஓனர் செருப்பு கூட்டு அடிச்சு விடுவார் கழட்டி பேசுனா அப்படிங்கிறது. இப்போ இவிஎம் மிஷின், பாசிசம் மோடி இப்படின்னு தான் தூக்கிட்டு அலைகிறாங்க. இதுவும் பொம்பளை பிள்ளையாக போயிடுச்சு, நம்மளால் எதுவும் பேச முடியல. இந்த சமூக ஆர்வலருங்கிற போர்வையில் சுற்றுற பியூஷ் மானுஷு, இந்த இன்னும் நிறைய மது ஒழிப்பு போராளிகள் எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் உயிரோடு இருக்கானுங்களா இல்லை கருணாபுரத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் கல்வராயன் மலையில் செட்டில் ஆகிட்டானுங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேரை காணும், அதனால் கொஞ்சம் தேடி கொடுங்க, எங்கே போயிட்டானுங்க போராளிகள் அப்படின்னு தெரியல. இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், இன்னும் ஏகப்பட்ட போராளிகள் இருப்பாங்க. ஆவுன்னா சமூகத்துக்கு நாங்கள் தான். இந்த சித்தார்த்து, ஆர்ஜே பாலாஜி, இவனுங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. கருணாபுரத்தில் வாங்கி அடிச்சுட்டு கல்வரான் மலையில் குழி தோண்டி படுத்திருக்க போகிறானோ எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம்.